வணக்கங்க. இன்றைக்கி பாறை மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையானது 20 மிளகு, கொஞ்சம் ஜீரகம், சிறுஞ்சீரகம், பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு வேர்க்கடலை போட்டு வறுத்து, பூண்டு போட்டு வறுத்து அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். புளி ஊற வச்சுருக்க தேவையான அளவு ஒரு உருண்டை, 2 வெங்காயம், 2 தக்காளி, பூண்டு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. மீனை நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன். அதில் செனை இருந்தது. பாறை மீன் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு குத்து உருவி வச்சுக்கலாங்க. அதை அரைச்சி எடுத்துக்கிட்ட மசாலாவை வானல் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சிங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் நல்லா காயுது. கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு லைட்டாக நெய் சேர்த்துக்கிட்டேன். கடுகு போட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்குங்க. ரொம்ப அருமையாக வருங்க. பாருங்கள், அப்படியே கருவேப்பிலை போட்டாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெய் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வெங்காயம் நல்லா பதமாக வரட்டும். தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. அரைச்ச மசாலா தக்காளி போட்ட உடனே சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கட்டும். சூப்பராக எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு அருமையாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வதக்கணும். அந்த வாசனைலாம் போகும். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், நல்லா அருமையாக வதக்குங்க. புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா வாசனைலாம் போயிடுச்சு. மிளகாத்தூள் வாசனை. அப்படியே நம்ம புளி ஊற்றிக்கலாங்க. மண் வானலில் வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க குழம்பு. ரொம்ப அருமையாகவும் இருந்தது. ஒரு கொதி வந்த உடனே மீன் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம அப்போவே சாப்பிட போகிறோம் இல்லைங்களா சமைச்சி. அதனால் ஒரு கொதி வந்த உடனே டக்குன்னு சேர்த்துட்டிங்கன்னா அது நல்லா நல்லா கொதிக்க அந்த புளி அதிகமாக தான் நாங்கள் ஊற்றணும். அந்த மீன் நல்லா அந்த கொழுப்பெல்லாம் மீன் நல்லா கொதித்து நல்லா அந்த நெய்யெல்லாம் வெளியே வரப்போ நல்லா சுவையாக இருக்கும். அப்போவே சாப்பிட்லாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுட்டு, இல்லை காலையில் வச்சுட்டு மதியம் சாப்பிட்லாம், மதியம் வச்சுட்டு சாயந்தரம் சாப்பிட்லாம். அப்படிலாம் தேவையில்லை, அப்பயே சாப்பிட்லாம். அதனால தான் ஒரு கொதி வந்தவொடனே மீன் சேர்த்துக்கிட்டேன். நல்லா கொதிக்குது பாருங்கள். நல்லா அருமையாக வந்திருக்கு. நான் போட்டு மூடிட்டேன். இப்போது ஒரு 10-20 நிமிஷம் மேலே நல்லா வெந்துட்டு இருந்துருக்கு. அப்படியே விட்டுட்டேன். தண்ணி கொஞ்சம் அதிகமாக வச்சுருங்க. அப்போ தான் நல்லா மீன் நல்லா வேகும். பாருங்கள், நல்லா அருமையாக வெந்து வந்திருக்கு. 1/2 கிலோ மீன் தாங்க அது. அளவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட கம்மியாக வச்சிங்கன்னா கூட கம்மியாக சேர்த்துங்க. அதிகமாக வச்சிங்கன்னா கொஞ்சம் சேர்த்துங்க மசாலாலாம் அதுக்கேற்ற மாதிரி. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். ஊற்றிக்கிட்டேங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் எப்படி இருக்குன்னு. பீஸை போட்டுக்கிட்டேன், 2 பீஸு சாப்பிட்டு பார்த்துடலாங்க. ரொம்ப ஆவலாக இருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குங்க. உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்குது. பீஸும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அப்படியே சோத்தில் வச்சு பேசி சாப்பிட்டு காமிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்க்குறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. நல்லா